தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த உறவுகளே, இன்று நாம் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழைகின்றோம். காலையில் கண்விழித்து தினமும் தொடங்கும் எமது வாழ்வுக்கு அருளையும் ஆசிரையும் தரும் இறைவனின் அன்பும் கருணையும் அவர் இரக்கமும் எம்மை வழிநடத்த வேண்டி இங்கே கூடி நிற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையும் அவர் திருவிருந்தும் எம் வாழ்வின் வழியாக அமைவதாக. சவால்களை சந்திக்க தேவையான பலமாக அமைவதாக. இவ்வுலகை தாங்கும் கருவிகளாக மாற எம்மை உருவாக்குவதாக. எசாயா இறைவாக்கினரின் இன்றைய முதலாம் இறைவாக்கு பாபிலோனில் அடிமைப்பட்ட யூதாவின் மக்கள் கொண்ட துன்பங்களை சித்தரிக்கின்றது. துன்புறும் ஊழியன் பகுதியில் புதிய விடியலுக்காக பயணிக்கும் மக்களுக்காக தம்மை ஒப்புக்கொடுக்கும் அழகிய பகுதி மக்களுக்கு அருளிய நற்செய்தியாக இது அமைகின்றது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் நம்பிக்கை என்னும் அழகிய கொடையை செயலோடு இணைந்த வாழ்வில் காட்ட வேண்டுமென வலியுறுத்துவதாக காணலாம். மார்க்கு எழுதிய நற்செய்தி இறைவார்த்தையின் இயேசுவின் அதிசயம் நிறைந்த போதனை கொடுக்கப்படுகிறது. அதாவது சிலுவையின் வழிதான் மானிட மீட்பு என துன்பங்களை ஏற்று தாங்கி செல்ல வேண்டுமென இயேசுவின் போதனை பேதுருவை வலுப்படுத்துவதாக காணலாம். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வை புடமிடும் இன்பங்களும் துன்பங்களும் வாழ்வின் 2 தூண்கள் என ஏற்றுக்கொண்டு செல்ல வரம் வேண்டும். நாம் இவ்வுலகில் சந்திக்கும் அதிக மாற்றங்கள் மத்தியில் நாம் இலக்கோடே பயணிக்க வரம் வேண்டுவோம். மனித உரிமைகள் மதிப்பிழந்து மனித புதைக்குழிகள் பெருகிக்கொண்டே செல்லும் பரிதாப நிலை மத்தியில் இறைசாயல் கொண்டு வாழும் அனைவரையும் அன்பு செய்து வாழும் வரம் வேண்டுவோம். எமக்காக இயேசு பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் எனும் உண்மை எமது வாழ்விற்கான புதிய விடியலாக அமைய மன்றாடுவோம். எமக்கு முன் துன்புறும் துயருற்று வாழ எத்தனிக்கும் அனைத்து உள்ளங்களிலும் இறைவனின் கருணையும் இரக்கமும் கிடைக்க வேண்டி தொடரும் இப்பலியில் இணைந்திடுவோம். இறை இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற அன்பு பிள்ளைகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அருளுடனும் இறை ஆசீருடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் அனைவரையும் இயேசுனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலி ஊடாக மன்றாடுவோம். நாங்கள் இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறி ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் பயந்தளித்து எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் என இந்த உலகிற்கு அறிய தருவோம். இந்த காலை கல்வாரி பலியை நாங்கள் சிறந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், பிறரை நேசிக்க தவறிய சந்தர்ப்பங்கள், பிறருக்கு கொடுக்க தவறிய சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்ந்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை. சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம், அதிகாரம் 50, திருவசனங்கள் 5 தொடக்கம் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோர்க்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என நான் அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு அவர் மீட்பளிப்பார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். எனது உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண்கள் கலங்காதபடியும் என் கால்கள் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில்
நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். நம்பிக்கையின் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 தொடக்கம் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, நம்மிடம் நம்பிக்கை உண்டு எனச் சொல்லும் ஒருவர் அதை செயலிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். அதனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்ன பதில்? செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் எனக் காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் ஜார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் ஜார் என சொல்லுகின்றீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும்
என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்புபவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்புபவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்குமவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? எசாயா. இந்த வாசகத்தை என்ன எப்படி சொல்லுவாங்க? துன்புறும் ஊழியன் உடைய பாடல் அப்படின்னு சொல்லி. எசாயாவில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 4 பாடல்கள் இருக்குது துன்புறும் ஊழியரை பற்றி. அதில் இந்த பாட்டு 3வது. எத்தனை பாகங்களாக எசாயா நூலை பிரிச்சிருக்கிறாங்க? இது எத்தனையாவது பாகத்துக்குள்ளே வருகுது? யாருக்காவது தெரியுமா? மறைக்கல்வி படிப்போம் கொஞ்சம். எசாயா நூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பாகம் ஒன்று தொடங்கி 39 மட்டும். அதுக்கு பிறகு 2வது பாகம் 40லிருந்து 55 மட்டும். அதுக்கு பிறகு 3வது பாகம் 56லிருந்து 66 முடியும். இப்போ இந்த பாகம் எதுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்டது? இந்த முதலாவது வாசகம் 2வது பாகத்துக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பாகத்தை யார் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எசாயா அவரே எழுதியிருப்பார். எப்படி எதற்காக எழுதியிருப்பார்னு சொன்னால் அவங்கள கண்டிச்சிருப்பார். இப்படிலாம் நடக்காதீங்க, இஸ்ராயல் மக்களை பார்த்து கண்டிச்சிருப்பார். இது இப்படிலாம் நடக்காதீங்க, உங்களுக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. 2வதுல இன்றைய வாசகத்தில் கொஞ்சம் ஆறுதல் கூறுற மாதிரி, ஏற்கனவே இஸ்ராயல் மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பபிலோனியருடைய அடிமைத்தனத்துக்கு இஸ்ராயல் அந்த நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. அசிரியனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே பபிலோனுக்கு கடத்தப்பட்டு அங்கே நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஒரே என்னென்னு சொல்கிறது, கஷ்டங்கள் துன்பங்கள் தான். ஒரே கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற காலத்தில் இவர் ஆறுதல் கூறுறேன், நமக்கு ஒருத்தர் வருவேர், அவர் எங்களெல்லாம் மீட்டு கொள்ளுவேர் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை கூறுறதை பார்க்குறோம். 3வது பாகத்தில் நாங்கள் ஜெருசலேமுக்கு போவோம், அங்கே ஒரு புதிய ஒரு உலகத்தை நாங்கள் காணுவோம் அப்படின்னு சொல்லி எசாயா சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது என்னத்துக்காக நாங்கள் இதை வாசிக்கணும் ஆழமானு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைகளில் என்ன வருது? கஷ்டம் இருக்கா? துன்பம் இருக்கா? எல்லாமே மலிஞ்சு கிடக்குது என்ன இல்லையா? அங்கே சிரிக்கிற அம்மா கஷ்டமா துன்பமா அதெல்லாம் அப்படி கணக்கு இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வேதனை, சொல்ல தெரியாத வேதனைகள்லாம் போகும். அந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்டு நாங்கள் அவரை விடாமல் இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்கிறேன் நமக்கு. ஏன்னு சொன்னால் அவர் எங்களை என்ன செய்வார்? எங்களை மீட்டு கொள்ளுவேர், நாங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி. 2வது வாசகத்தில் யார் எழுதினது? 2வது வாசகம் யாரெல்லாம் கேட்டீங்க? நல்லா அழகாக சொல்லியிருப்பேன் என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, எப்படி நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். நாங்கள் கடவுளை நம்புகிறோம், நம்பாமல் போவோம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? செயலில் காட்ட மாட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வருவோம், எப்படி வருவோம்? நாங்கள் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லி அந்த பேரில் நாங்கள் என்ன செய்வோம்? ஆலயத்துக்குள்ளே இப்படிலாம் இருந்து பாதர்கிட்ட கதையெல்லாம் கேட்போம், பாதரை பார்த்து சிரிப்போம். பாதரும் சிரிப்பார், அது வேறு விஷயம். அது நாங்களும் உதவி செய்கிறீர்கள்தான், சில விஷயங்களை செய்கிறீர்கள்தான். அது எங்களையும் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உட்படுத்தி கொள்ளணும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், செயலில் காட்டவே மாட்டோம். அது அழகாக கேட்குறேன், பயன் உள்ளதா? அது பயன் உள்ளதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறேன். யாக்கோப்பு உண்மைதான். அது நாங்கள்
நம்புகிறோம், கடவுளை நம்புகிறோம்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை அந்த வேர்டாகவே வச்சிருக்கிறோம், அந்த வார்த்தையாகவே நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் நம்புறதுக்கு செயல் வடிவம் கொடுத்தா தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அங்கே உண்மையான விசுவாசம் இருக்கும். இல்லாட்டிக்கு இல்லை. அதான் அழகாக சொல்லுவேன், நான் சீடன் சீடன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரியாத வெளியில் போய் நீ செய்கிற செயலில் பார்த்து போட்டு மற்றவன் சொல்லணும் நீ இயேசு உன்னுடைய சீடன் அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மையான சீடத்துவம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்களோட கண்ணுக்கு முன்னாலே கணக்கு பேர் நாங்கள் பார்க்குறோம், கஷ்டங்கள் பட்டுக்கொண்டு துன்பங்கள் பட்டுக்கொண்டு நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயத்துக்கு வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஓட்டோவில் வருவோம், ஆனால் ஒரு அக்கா நடந்து வருவா, அரைஞ்சு பாவம் வயசு போன ஆள். ஆனால் ஓட்டோவில் இடம் இருக்கும், ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், நிப்பாட்டி ஏற்றிட்டு கோயிலுக்கு கொண்டு வர மாட்டோம். ஏன் நிப்பாட்டக்கூட, அக்கா நடக்கட்டுக்கும், அந்த அம்மா விழுந்தோ ஊந்தோ வரட்டுக்கும். அந்த செயல் அதில் நம்பிக்கை இருக்கா, செயல் வடிவம் இருக்கா? நம்பிக்கை இருந்தாலும் செயல் வடிவம் இல்லை. நாங்கள் பார்க்குறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் இவங்க சரியான கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கோயிலுக்கு நாங்கள் காசு வைக்க கொடுப்போம், பக்கத்து வீட்டில் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். நம்பிக்கை செயல் வடிவம் பெருகுதா? இங்கே கேள்வி. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சிந்திக்கணும். உண்மைக்கு எங்களுடைய கபட்களை திறந்தோம்ட்டு, அலுமாரிகளை திறந்தோம்னு சொன்னால் அடுக்கடுக்காக வச்சுருப்பானுகள். என்னது? சாரீஸ், அடுக்கடுக்கா ட்ரௌசர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறாக்கள் உடுப்பே இல்லாமல் அந்த கிழிஞ்ச உடுப்புகளோடு திரிவாங்க. கொடுக்குறதுக்கு மனம் வருமா? இல்லை, பூட்டி வைக்கத்தான் மனம் வரும், கொடுக்குறதுக்கெல்லாம் மனமே வராது. எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை, நம்பிக்கை இல்லை, உண்மையான விசுவாசம் இல்லை. அதுதான் நாங்கள் செயல் வடிவம் பெறையில். அது உண்மையாகவே இயேசுவை நாங்கள் நம்பினமாக இருந்தால் என்ன செய்வோம்னு சொன்னால் அதுக்கு செயல் வடிவம் கொடுப்போம். இயேசுவை போல வாழுவோம். நாங்கள் கபட் வழியை பூட்டி வைக்க மாட்டோம், அழகு பார்க்க மாட்டோம், நம்மள்ட்ட இருக்கிறத மற்றாக்களுக்கு எடுத்து கொடுப்போம். அதான் சொல்லுவாங்க, ஒரு கிழமைக்கு நீ யூஸ் பண்ணாத க்ளோத் எல்லாம், யூஸ் பண்ணாத புடவைகள் எல்லாம், உடுப்புகள் எல்லாம் அது உன்னுடையது அல்ல, அது இன்னொருத்தனுடையது. எதெல்லாம் நீங்கள் பூட்டி அப்படி அழகு பார்த்து வச்சிருக்கிறீங்களோ ஒரு கிழமை போடாமல் கொள்ளாமல் அந்த உடுப்பெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொந்தமானது. நீங்கள் அதை என்ன செய்திருக்கீங்க? பறித்து அபகரித்து இதுக்குள்ளே கபட்டுக்க போட்டு பூட்டி வச்சிருக்கிறீங்க. உண்மைக்கு கடவுளில் நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் என்ன செய்யப்படும்? எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு உரிய ஆக்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது? நம்மளோட பரம்பரை கடைசி ஆள் வரும் மட்டும் நாங்கள் காசுகளை சிலவளை சேர்த்து வைப்போம். ஆனால் படிக்கிறதுக்கு யூனிக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆட்கள். ஆனால் நாங்கள் பார்ப்போம், அதில் ஒரு செமஸ்டர் ஃபீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தா கட்டாத, பின்னால் இந்த மகன் வருவான், அவனுக்கு காசு தேவை. நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம், அவன் ப்ரெசண்ட்லேயே நிகழ்காலத்திலே வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுவான். அப்போ நாங்கள் உண்மையாகவே இயேசுவை நம்பினோம்னு சொன்னால், கடவுளை நம்பினோம்னு சொன்னால், உண்மையாகவே இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் கடவுளை நம்புறதுக்காக தான், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சதாலாம் இந்த ஆலயத்துக்கு வாரம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? சிந்திப்போம். இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் செயற்படுத்த பார்ப்போம். நம்மளோட கண்முன்னால் நடக்கும் அந்த விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் கண்முன்னால் நடக்கிறது. அப்படியே நாங்கள் நற்செய்தி வாசத்துக்கு எடுத்து போவோம். இன்றைக்கு நற்செய்தி வாசத்துக்கு போனோம்னு சொன்னால் அங்கே 3 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து இயேசு கேட்குறேன் நான் ஜாரு அப்படின்னு சொல்லி, எப்படி மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க தன்னையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை சீடர்கள்ட்ட கேட்குறேன். சீடர் என்ன சொல்கிறாங்க? திருமுழுக்கு ஜோவான் என்று சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன் திருமுழுக்கு ஜோவான் என்று சொன்னது யாருக்காவது தெரியுமா? ஏன் திருமுழுக்கு ஜோவான் என்று சொல்லியிருப்பாங்க? அந்த அதிகாரத்தோட போதிக்கிறதால என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் திருமுழுக்கு ஜோவான் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சாங்க. 2வது என்ன சொன்னாங்க? எலியா. என்ன எலியா இறைவாக்கினர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்? அவர் இறந்தேரா? இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் தான் திருப்ப வந்துட்டே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதால் சொன்னாங்க எலியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்றைய நற்செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மற்ற அவர் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பேர் நற்செய்தி வாசகத்தை. இந்த இதே பகுதியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பேர். சொல்லுவேன், நீங்கள் வாழும் கடவுளுடைய மகன் என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்க, அதுக்கு பிறகு அவர் சொல்லுவேர் அப்படின்னு சொன்னால், இயேசு சொல்லுவேர் அப்படின்னு சொன்னால், நீ பேதுரு, நீ பாறை, உன் பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே அது சொல்லப்படையில. நீங்கள் மெசியா அப்படின்னு சொன்ன வாழும் கடவுளுடைய மகன், மெசியான்னு சொன்னால் வாழும் கடவுளுடைய மகன், ஆனால் சொல்லப்படையில. அதுக்கு பிறகு நேரே என்ன நடக்குது? பேதுரு சொல்கிறேன், ஆண்டவர் வந்து அவருடைய பாடுகள் மரணத்தை பற்றி பேசுகிறேன். உடனே சொல்கிறேன், இது 2வது விஷயமா நடக்குது. முதல் சொல்கிறேன் தான் மெசாயாங்கிறத அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கு பிறகு தான் எப்படி இறக்க போகிறேங்கிறத சொல்கிறேன் அந்த நற்செய்தியிலேயே. 3வது சொல்லுவேன் சீடத்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த 2வது பகுதி அவருடைய பாடுகள், அவர் எப்படி சாக போகிறார் என்று சொல்கிறத டக்கண்டு பேதுருக்கு பிடிக்கல. எப்படி சாகலும்? நாங்கள் ஒரு அரசரை பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த அரசர் நீதான் என்று சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லா அரசர்களுக்கும் வந்து கீழ்ப்படிஞ்சு கொண்டிருக்கிறோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் வந்து எங்களை அடிமைகளாக பார்க்காம எங்களை சகோதரர்களாக பார்த்து எங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து தாரீங்க. இப்போ என்னென்னா சாக போகிறோன்னு சொல்கிறீங்க. எப்படி? அதெல்லாம் விட இயலாது, நீங்கள் சாகக்கூடாது, அப்படியெல்லாம் மேலாது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறேன், இயேசு சொல்கிறேன், அப்பாலே போ சாத்தானேண்டு. மத்தேயுவில் நீ பாறை, உன் பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்வேன். இங்கே வந்து அப்பாலே போ சாத்தானே அப்படி பேர். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லூக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் கொஞ்சம் வித்தியாசமாக தான், அது கொஞ்சமாக தான் எழுதியிருப்பார். இதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலக காரியங்களில் நீ வந்து தங்கி இருக்கிறாய், உலக அரசர்களில் நீ தங்கி இருக்கிறாய், நான் வந்து இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இதெல்லாம் ஒரு பாசிங் ஸ்டேஜ். இதுவும் கடந்து போகும், இதுவும் இந்த நிலைமையும் கடந்து போகும். ஆனால் இருக்கிறத என்ன செய் குடு. அதைத்தான் சொல்கிறேன் 3வது பகுதியில் சீடத்துவம் எப்படி இருக்கணும்னு சொல்லி. தன்னலம் துறந்து தம் சிலுவையை, என்னுடைய சிலுவை என்று அவர் சொல்லலை, என்னுடைய சிலுவையை தூக்கி. நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சிலுவை. எனக்கு ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும், அவருக்கு லியோனங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சிலுவையை தூக்கிட்டு, உன்னுடைய சிலுவையை தூக்கிட்டு நீ நட அப்படின்னு சொல்கிறேன். நடந்தீன்னு சொன்னால் உனக்கு மீட்பு நிச்சயம். அதுதான் உண்மையான சீடத்துவம். அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் தன்னலம் அங்கேக்கே உங்களுக்கு விளங்கும். இந்த சுயநலம் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யும்? எடுத்து போட வைக்கும் உள்ள நமக்குள்ள. அதிகாரம் அது எனக்குத்தான், படிப்பு அதுவும் எனக்குத்தான், சொத்து என்ன இந்த லேண்ட் என்ன இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அது எனக்கு மட்டும்தான். அதை துறக்க சொல்கிறேன். அதுதான் பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன், இந்த சமுதாயத்தின் ஒரு விடியலுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அப்படி நம்மளை நாங்களே தன்னலம் துறந்து சுயநலமற்று வாழ்கிறது இந்த சமுதாயத்தில் மட்டுமில்லை, இந்த குடும்பத்தின் விடியலாகவும் இருக்கும், நம்மளோட சமூகத்தின் விடியலாகவும் இருக்கும். எங்களுடைய சுயநலத்தை நாங்கள் தூக்கி போட்டோம்னு சொன்னால் வெளியே அதை பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் சுயநலமாக வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு உண்மையான நம்பிக்கை இருக்காது, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும் ஏதாவது. நாங்கள் இப்படியே தான் இருப்போம். எப்படி பூஜைக்கு அங்கே போவோம், வீட்டை போவோம், வருவோம், இருப்போம், இதுக்குள்ளே பாதர் சொன்னால் கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம், யார் என்ன சொன்னாலும் கேட்போம். ஆனால் செய்வோமா, செயல் வடிவம் கொடுப்போமா, உண்மையாகவே நம்புவோமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிடையாது. உண்மையாக நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்ன செய்வீங்க? ஆக்களை தேடுவீங்க. யாருக்கெல்லாம் எது போய் சேரணுமோ அதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யும்? போய் சேரும். யாரெல்லாம் ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குரியதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்? அவங்கள்ட்ட கொடுப்போம். இது சாத்தியமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், மனிதர்களாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்பாலே போ சாத்தானே தான். மனிதர்களாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இறைவனுக்கு உள்ளே இணைந்து பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் பாசிபிள். நாங்களும் வந்து என்ன செய்யலாம்? எங்கள்கிட்ட இருக்கிறதுகளை வந்து பகிர்ந்து அளிக்கலாம். அந்த மனநிலை வராது, இறைவனோட இல்லாட்டிக்கு மனநிலை வரவே வராது. நாங்கள் சும்மா வந்துட்டு போகிற மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். உண்மையாகவே இறைவனோட இணைந்து இருப்போம்னு சொன்னால் அந்த மனநிலை வரும். அப்படி ஓகே, அடுத்த நாளை இறைவன் பார்த்து கழுவான். இன்றைக்கு நம்மளோட பக்கத்து வீட்டுக்கான என்னையை பார்க்கறதுக்கு இவ்வளவத்தை தந்தவர், இது காணும் இன்றைய நாளில் மற்றாக்களுக்கும் கொடுப்போம். உங்களை அப்படியே வீட்டை தூக்கி அப்படியே கொடுக்க சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்கிறேன்.
உங்களோட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலை. உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே சில ஆட்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, அதை கொடுக்க சொல்கிறோம். எங்களுக்கு கொண்டு வந்து தர சொல்லலை, ஆலயத்துக்கு கொண்டு வந்து தர சொல்லலை. நம்மளை மாதிரி அயலவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க வெளியில், சாப்பாட்டுக்கு உறையிடம் இல்லை, ரோட்டு வழியை படுத்துக்கொண்டு பேக்குகளை தூக்கி கொண்டு அலைஞ்சு கொண்டு அவங்களுக்கு உதவ சொல்கிறோம் நாங்கள். ஆகவே இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த அழைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நல்ல சீடனாக இருக்கிறதுக்கான அழைப்பு தான் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால், இறைவன் மீது நம்பிக்கை வச்சு, கடவுள் மீது நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து, அந்த செயல் வடிவம் எங்களை இயேசுவினுடைய சீடனாக மாற்றும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஆகவே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்களுக்கு அந்த மனநிலையை தந்து ஆண்டவர் ஊடாக நாங்கள் இந்த செயலெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய கடவுள் யெகோவா ஜாயிரா எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே எங்களுடைய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து முழு விசுவாசத்துடன் நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். கருணை நிறைவா, எமது திரு அவையை பாதுகாத்தரலும், அனைத்து இன்னல்களிலும் நெருக்கீடுகளிலும் உமது தொடர் வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை நிறைவா, எமது பங்கு தந்தையையும் இன்று திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தையையும் மற்றும் அருட் சகோதரிகளையும் ஆசீர்வதித்தருளும். இப்பகுதியின் இப்பங்கில் நல்வாழ்வுக்காக உழைக்கும் இவர்களை உமது அருளால் நிறைத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, புலமை பரிசில் பரீட்சையில் எழுதவிருக்கும் மாணவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே, இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் நற்செய்தி பலியாளர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் அவர்கள் அர்ப்பணத்துடனும் முழு மனதுடனும் உமது பணியை நிறைவேற்ற அவர்களுக்கு உடலுள்ள நலத்தை கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
விசேட விதமாக அநாதை பிள்ளைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். சிறைசாலைகளிலும் வைத்தியசாலைகளிலும் வீதியோரங்களிலும் வீடுகளிலும் தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் மன்றாடுவோம். இயேசுதாமே இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார், அன்பை அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இவர்களை இயேசு தம் கரத்திலே வைத்து காத்து இவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து இவருடைய அன்பை நிறைவாக ஆசீரை நிறைவாக பொழிந்து காப்பாராக. மற்றும் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்துக்காக இயேசுவிடம் மன்றாடுவோம். இயேசுதாமே இவர்களுக்கு ஆசையை கொடுத்து ஒரு நல்ல சீடர்களாக இவர்களையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவிலா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்றன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மையும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவர் மீது முழுமையான விசுவாசம் வைத்து அதற்கு செயல் வடிவம் கொடுக்க அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் நினைவில் நான்
நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் ஆகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் ஆகும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இன்னொரு இயேசுவாக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலத்தில் நல்மாதிரி மாத்திரமுன் புகழே அம்மா. இம்மாநிலத்தில் நல்மாதிரி மாத்திரமுன் புகழே. ஹோலி மேரியில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.